இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க போய் தான் ஆகணும், இல்லைன்னா கோயில் கையை விட்டு போயிடும். என்னமா அப்படி சொல்றீங்க? நீங்க போக போறீங்களா? நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? ஆமா மாமா, எக்காரணத்து கொண்டு கோயில் கையை விட்டு போயிடக்கூடாது. மாப்பிள, ஈஸ்வரி அங்க இருக்கா, போதா குறைக்கு சந்திராவும் அங்க போயிருக்கா. உங்களை எப்படியாவது ஈஸ்வரி கிட்ட காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காகவே தான் அவன் அங்க போயிருக்கா. எனக்கு என்னமோ ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு மாப்பிள. சகல, ஆமா சகல, இந்த சூழ்நிலையில நீ அங்க போறது சரியா கிடையாது. இங்க பார்ப்ப ஒரு கையெழுத்து போட போய் இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் வீண் பண்ணிடாதப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். மாப்பிள, கும்பாபிஷேகமும் நடக்கல, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரல. எதை நினைச்சு நீங்க இங்க வந்தீங்களோ அது எதுவுமே இன்னும் நடக்கல. இந்த சமயத்துல நீங்க கையெழுத்து போட கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க யாருங்கிற உண்மை ஈஸ்வரிக்கு தெரிஞ்சு அவன் மொத்த கோபமும் உங்க மேல திரும்பிடும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையும் கஷ்டமாயிடும், ரேவதி வாழ்க்கையும் பாதிக்கப்படும். உங்க அம்மா தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, உங்களை காட்டி கொடுக்க கூடாதுன்னு தான் உயிர் தியாகமே பண்ணா. அவ தியாகத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டாமா மாப்பிள? அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. ஆமா சகல, இத பார்ப்பா, நீ இந்த சமயத்துல போய் உண்மை தெரிஞ்சா அதுக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்ல. அதுக்கு பதிலா பிரச்சனைகள் தான் அதிகமாகும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா சகல. ஏங்க, நல்லா யோசிச்சு தாங்க அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். தாத்தாவோட ஆசையே மாமா கையால கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தணுன்றது தான். அதுக்கு முதல்ல கோயில் நம்ம கையில இருக்கணும். கவர்மெண்ட் கைக்கு போயிருச்சுன்னா அப்புறம் நம்ம நினைச்சது நிறைவேறாமலே போயிடும். கண்டிப்பா நாங்க போய் கழுத்து போட்டு தாங்க ஆகணும். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, போயிட்டு வந்துடுறேன். என்ன மாமா, நம்ம எவ்வளவு சொல்லி சகல கிளம்பி போயிட்டாரு. இனிமே நம்ம பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை மாப்பிள. கடவுள் மேல பாரத்தை போடுவோம், அவர் பார்த்துப்பாரு. கார்த்தி, இவ்ளோ நாள் நீ பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் வீண் போக விட மாட்டேன். எங்க அம்மாவுக்கு நீதான் பாட்டியோட பேருங்கிற உண்மையை தெரிய விட மாட்டேன். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய போறேன்.